பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மலையை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் கல்லும் மண்ணும் நிறைஞ்ச ஒரு மலை கிடையாதுங்க. இதுவே தெய்வம், ஒரு மிகப்பெரிய சக்தி மையம். அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாரி வழங்குற அந்த அண்ணாமலையோட ரகசியங்களையும் அதோட மகத்துவத்தையும் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, கேள்வியே இதுதான். ஒரு மலையை மனசுல நினைச்சாலே போதும் ஒருத்தருக்கு முக்தி, அதாவது பிறவி பிணியிலிருந்து விடுதலை கிடைச்சிடுமா? கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா இதுதான் திருவண்ணாமலை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குறுதி. வாங்க, இது எப்படி சாத்தியம்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த மலையோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலைங்கிறது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு. குறிப்பா சொல்லணும்னா இது நெருப்ப குறிக்கிற ஸ்தலம். புராணங்கள் படி சிவபெருமான் முதல்ல ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்பா தோன்றி அப்புறம் பக்தர்களோட அன்புக்காக குளிர்ந்து இந்த மலையா மாறினார்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு 5 மூலப்பொருட்களால ஆனது. இந்த 5 சக்திகளையும் சிவனோட வடிவமா நாம வழிபடுற 5 முக்கியமான கோவில்கள் தான் பஞ்சபூத ஸ்தலங்கள். இதுல திருவண்ணாமலை நெருப்புக்கான தலம். நெருப்புக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு. அது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தும், மாற்றி அமைக்கும். அதுதான் இந்த இடத்தோட தனித்துவத்துக்கு முதல் காரணம். இப்போ இந்த மலை எப்படி உருவாச்சுங்கிற அந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாம். இது ஈசனோட திருவிளையாடல்கள்ல ஒன்றான லிங்கோத்பவர் அப்படிங்கிற ஒரு சம்பவத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன போட்டி எப்படி ஒரு பெரிய மலையை உருவாச்சுன்னு பார்க்கலாமாங்க. எல்லா பெரிய கதைக்கும் ஒரு சின்ன போட்டி தானே ஆரம்பம். இங்கேயும் அப்படிதான். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் நடுவுல யாரு பெரியவர்னு ஒரு ஈகோ வந்துடுச்சு. அப்போ அவங்க முன்னாடி சிவபெருமான் ஒரு முடிவே இல்லாத நெருப்பு தூணா தோன்றி, என் அடியையோ முடியையோ யார் முதல்ல பாக்குறீங்களோ அவரே பெரியவர்னு ஒரு சவால் வச்சாரு. இந்த சவாலை ஏத்துக்கிட்ட விஷ்ணு ஒரு பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்பு தூணோட அடியை தேடி பூமிக்கு கீழே கொடைய ஆரம்பிச்சாரு. பிரம்மாவோ ஒரு அன்னப்பறவையா மாறி அதோட உச்சியை பார்க்கறதுக்காக வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு. இது 1-2 நாள் நடந்த விஷயம் இல்ல, பல யுகங்கள். ஆனாலும் அவங்களால அதோட எல்லையை கண்டுபிடிக்கவே முடியல. இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. உச்சியை கண்டுபிடிக்க முடியாம தோத்து போன பிரம்மா மேலே இருந்து கீழே வந்துட்டு இருந்த ஒரு தாழம்பூவை பாக்குறாரு. தன்னோட தோல்வியை ஒத்துக்க மனசு வராம அவர் ஒரு பொய்யை சொல்றாரு. நான் உச்சியை பார்த்துட்டேன், அதுக்கு இந்த தாழம்பூ தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த பூவையும் பொய் சொல்ல வச்சிட்டாரு. பிரம்மா பொய் சொன்ன அடுத்த கணமே அந்த ஜோதி பிழம்பு வெடிச்சு அதுக்குள்ளே இருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தங்களோட அகந்தையை உணர்ந்த பிரம்மாவும் தோல்வியை நேர்மையா ஒத்துக்கிட்ட விஷ்ணுவும் சிவனை வணங்குனாங்க. அவங்களோட பக்திக்காகவும் இந்த உலக மக்களோட நல்லதுக்காகவும் அந்த எல்லையில்லாத நெருப்பு பிழம்பு குளிர்ந்து இன்னைக்கு நாம பார்க்கற அந்த அண்ணாமலையா மாறுச்சு. அந்த புனிதமான நாள் தான் மகா சிவராத்திரி. இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இங்க இருக்கிற நம்பிக்கையின்படி இந்த மலை சிவனோட ஒரு சின்ன மட்டும் இல்ல, இதுவே சிவனோட உயிருள்ள வடிவம். அதாவது கோயில இருக்கிற சிலையை நம்ம எப்படி சாமியா பாக்குறோமோ அதே மாதிரி இங்க மக்கள் இந்த மலையே சாமியா பாக்குறாங்க. இது வெறும் கல் இல்ல, இது ஒரு வாழும் தெய்வம். இந்த மலையை பத்தின ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? காலப்போக்கில் இதோட தன்மையே மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் இது ஒவ்வொரு வடிவத்துல இருந்ததா ஒரு நம்பிக்கை. கிருத யுகத்துல நெருப்பு மலையாவும், திரேதா யுகத்துல மாணிக்க மலையாவும், துவாபர யுகத்துல தங்க மலையாவும் இருந்து இப்போ நாம வாழ்ற கலியுகத்துல கல் மலையா காட்சி தருது. இந்த மலையோட இன்னொரு அற்புதம் என்னன்னா, நீங்க பாக்குற கோணத்தை பொறுத்து இதோட தோற்றமே மாறும். இது நமக்குள்ள பல தத்துவங்களை உணர்த்தும். ஒரே மலையா தெரிஞ்சா அது ஏக லிங்கம், 2ஆ பிரிஞ்சு தெரிஞ்சா சிவனும் சக்தியும் ஒண்ணுங்கிற அர்த்தநாரி தத்துவம், 3ஆ தெரிஞ்சா மும்மூர்த்திகள், 5ஆ தெரிஞ்சா சிவனோட 5 முகங்கள். பாருங்க, ஒரே மலை ஆனா எத்தனை தரிசனங்கள். சரி, கதை தத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த மலையோட சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பயிற்சிக்கு வருவோம். அதுதான் கிரிவலம். இது வெறும் வாக்கிங் கிடையாதுங்க, ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு புனித யாத்திரை. வாங்க அதோட சிறப்பம்சங்களை பார்க்கலாம். இந்த புனிதமான பாதையோட நீளம் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர். இது வெறும் ரோடு இல்ல, இது அண்ணாமலையார் கோவிலோட 7வது, அதாவது வெளிப்புற பிரகாரமாவே கருதப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம தனியா நடக்கிறதில்ல. சித்தர்கள், ஞானிகள், ஏன் தேவர்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல நம்ம கூடவே இந்த மலையை வலம் வர்றதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த 13 கிலோமீட்டர் பாதையில 8 திசைகள்லயும் 8 லிங்கங்கள் இருக்கு. இத அஷ்டலிங்கங்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுக்கும்னு நம்பிக்கை.
உதாரணத்துக்கு இந்திரலிங்கம் செல்வத்தையும், அக்னிலிங்கம் நோய் நொடி இல்லாமலும் பார்த்துக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மன நிம்மதியிலிருந்து பொருளாதார வளர்ச்சி வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு தேவைக்கும் இங்க அருள் கிடைக்குது. கிருவலத்தோட மகிமையே நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்கு. இங்க இருக்கிற நம்பிக்கையின்படி நீங்க வைக்கிற முதல் அடியே இந்த முழு உலகத்தையும் சுத்தி வந்த புண்ணியத்தை கொடுக்கும். 2வது அடி எல்லா புண்ணிய நதிகள்லையும் குளிச்ச பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு அடிக்கும் மகத்தான பலன்கள் இருக்கு. அதனாலதான் இது வெறும் நடைப்பயணம் இல்ல, ஒவ்வொரு நொடியும் தவம்னு சொல்றாங்க. இப்போ நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு திரும்ப வருவோம். நினைத்தாலே முக்தி. இதுதான் திருவண்ணாமலையோட மிகப்பெரிய, ரொம்பவே தனித்துவமான ஒரு மகிமை. வாங்க மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஒப்பீடு தான் எல்லாத்தையும் விளக்கிடும். முக்தி அடைய திருவாரூர்ல பிறக்கணும், காசில இறக்கணும், சிதம்பரத்துக்கு நேர்ல போய் பார்க்கணும். ஆனா இதெல்லாம் எல்லோராலையும் முடியுமா? ஆனா திருவண்ணாமலை இந்த எல்லா நிபந்தனைகளையும் உடைக்குது. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, மனசார நினைச்சா போதும் முக்திக்கான வழி திறக்கும்னு சொல்லுது. இந்த எளிமை தான் அதோட மிகப்பெரிய கருணை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மலையை தரிசிக்கிறதுனால நாம மனசால, வாக்கால, செயலால செஞ்ச எல்லா பாவங்களும் தீர்ந்துடும், மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் போயிடும், எல்லா வளங்களும் வந்து சேரும். இது இங்க இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. கடைசியா இந்த மலையோட வாக்குறுதிய இந்த வரிகள் ரொம்ப அழகா சொல்லுது. மலையென நம்பிடும் காரியம் யாவும் எம்மலையினை வலம்பர கைகூடிடும், சுமையென இருந்திடும் கஷ்டங்கள் யாவும் எம்மலையினை வலம்பர கைவிட்டு போய்விடும். ஆக ஒரு மலையை சுத்தி வர்றத நம்ம வாழ்க்கையை நிஜமாவே மாத்துமா? இது வெறும் நம்பிக்கையா, இல்ல ஆன்மீகம், நம்பிக்கை, அப்புறம் அந்த இடத்தோட ஆற்றல், இது மூணும் சேரும்போது அதிசயங்கள் நடக்குமா? ஒருவேளை சில இடங்களுக்கு நம்மளோட பாரத்தை குறைக்கிற சக்தி உண்மையிலே இருக்குமோ? நீங்களே யோசிச்சு பாருங்க. மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல. 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 அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல.